நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம சிந்திக்கிறது புனித அவில தெரேசா. இவங்க பாத்தீங்கன்னா கழிவறையில இருக்கும்போது கூட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இதை கண்ணோட்டமிட்ட சாத்தான் என்ன பண்றான்னா, அவங்கள்ட்ட கழிவறையில இருக்கும்போது கூட ஜெபம் பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்த நினைக்கும் போது புனித அவில தெரேசா இப்படியாக கூறுகிறார்: என் வாயிலிருந்து வருவது கடவுளுக்கு, கழிவறைக்குள் செல்வது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தியான பதிலடியை கொடுத்து அவன் மூக்க உடைச்சிருக்கிறாங்க. இப்ப நானும் சில நேரங்கள்ல ஜெபம் பண்றக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பிரிச்சுவலான திங்கிங். அந்த டைம்ல நம்ம கழிவறைக்குள்ள போயிட்டோம்னா, கடவுளை பற்றி ஒரு சிந்தனையில ஜெபம் பண்ண தூண்டுதல் எழுப்பும்போது, ஐயோ நம்ம கழிவறைக்குள்ள ஜெபம் பண்ண கூடாது, அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட நினைவுகளை கடவுள் நம்மளுக்கு இந்த புனிதர்கள் வழியாக நமக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்திருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணலாம். எப்போதும் உன்னுடைய நினைவில் என்னை வச்சுக்க, நான் உங்களோடு இருக்கிறேன், எப்பவுமே நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புனிதர் வழியாக நமக்கு அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த தகவல் புதிதாக இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. சரிங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித அவில தெரேசாவை எங்களுக்காக சர்வேச நேரத்தில் மன்றாடுவீராக. ஆமென்.